குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு பிளான்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்தது, அதை நம்ம எப்படிலாம் ரெடி பண்ணோம், எவ்வளோ செலவாச்சு, மினிமமாக எப்படி கொண்டு போனோம், அந்த இடம் நமக்கு இந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, எல்லா டீட்டெயில்ஸும் கொஞ்சம் ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனோடு சொல்கிறோம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஷெட்டு ஒன்று போட்டிருந்தோம். ஷெட்டை சுற்றி எங்களுக்கு நீட்டாக ஒரு இடம் இருந்தது. அந்த நீட்டாக ஒரு இடத்துல பிளாட்ஃபார்ம் போடலான்ற ஐடியாவுக்கு வந்துட்டு, நார்மல் பிளாட்ஃபார்ம் நமக்கு ஓடுமா ஓடாதான் தெரியாதனால நாங்கள் வந்து ஒரு 40 அடிக்கு ஒரு 40க்கு 30ன்ற அளவுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டோம். ஃபஸ்ட்டு பீம் போட்டு 1.5 ஜல்லியை கீழே தட்டிட்டு மேலே நம்ம போடுற பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் மாதிரியே போட்டோம். காங்கிரீட் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ஸ்லாப் மாதிரியே மேலே கம்பி கட்டி 8க்கு ஒரு ஸ்பேஸிங் இல்லை 1 அடிக்கு ஒரு ஸ்பேஸிங் வச்சு ரிங் அடித்து கட்டுக்கம்பி கட்டி காங்கிரீட் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஷினை பற்றின ஒரு தேடல். 1008 நம்ம மிஷினை தேடுறோன்ற மாதிரி ஒரு இந்தியா மார்ட்டில் போய் சர்ச் பண்ணாலே போதும், நமக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. என்னென்ன கம்பெனி இருக்கோ எல்லா கம்பெனிலேருந்தும் நமக்கு கால் வரும். அது எல்லாத்தையும் நம்ம உடனே வந்து அட்டன் பண்ணிட்டு யார் கம்மியாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம உடனே போய் வாங்கிடக்கூடாது. முதல்ல அவங்க என்னென்ன ஸ்பெக்ஸ் சொல்கிறாங்கன்றதை கிளியராக கேட்கணும். இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்ட்டு. இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயே 3-4 டைப் சொல்லுவாங்க. 860 மாடல், ட்ரிபிள் வைப்ரேட்டர் சார், டபுள் வைப்ரேட்டர் சார், சிங்கிள் வைப்ரேட்டர் சார் எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இதோட பாசிட்டிவ் என்ன, அதில் என்ன கம்பெனி ஸ்டீல் போடுறாங்க, இல்லை என்ன கம்பெனி மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பிஸ்டனு என்ன கம்பெனி பிஸ்டன்ஸு, லப்பர்ஸ்லாம் என்ன பிராண்டு, அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெக் அவங்க கொடுத்துருக்க கேட்லாக் எல்லாமே இந்தியா மார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. கேட்லாகில் இருக்க ஒவ்வொரு டீட்டெயிலும் கரெக்டாக பார்த்துக்கணும். அதே போல் இந்த மிக்சர் மிஷின் வரப்பையும் நம்ம எந்த மிக்சர் மிஷினுக்கு போக போகிறோம், முக்கால் பேக்குக்கா இல்லை ஃபுல் பேக்குக்கா, இல்லை முக்காக்கும் ஃபுல்லுக்கும் மிடில் இருக்க மில்லர் டைப் அந்த மிக்சர் மிஷினுக்கா, நமக்கு காஸ்ட்டு இருந்தால் நம்ம ஃபுல் பேக் போய்க்கலாம், இல்லைன்னா முக்கால் பேக்கே போதும். 7.75,000 to 85,000 வரும். இல்லை ஏன்னா அது வந்து 95,000 வந்துடும். 5 HP ட்ரிபிள் வைப்ரேட்டரு, 5 HP மிக்சர் மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பேவர்ஸு அவங்க கேட்லாகில் 1008 விஷயம் கொடுத்துருப்பாங்க. பேவர்ஸு அதுக்கடுத்து நாங்கள் எங்கள்கிட்டலாம் இந்த மிஷின்லாம் இருக்குது, நாங்கள் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸில் இருக்கோம், எந்த ஒரு கெட்ட பேரும் எங்களுக்கு இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பண்ணுவாங்க. நீங்கள் மிஷின்ஸ்க்கான அட்வான்ஸ் கொடுக்குற வரைக்குமே எல்லா கம்பெனிலேருந்தும் உங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோனாக வரும். அதுக்கெலாம் நம்ம வந்து எதுவும் பார்த்து இது பண்ணுறக்கூடாது. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா இந்த கேட்லாக்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்தியா மார்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் டைரக்ட் விசிட். இது நாங்கள் ஒரு கம்பெனிக்கு போனோம். அந்த கம்பெனியில் இருக்க ஒரு மிஷின் ஆக்சுவலாக நாங்கள் இவங்ககிட்ட எடுக்கலை, ஆனால் இவங்களும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க ஃபேக்ட்ரியில் செய்கிறப்பையும் நாங்கள் டைரெக்டாக போய் பார்த்தோம். பார்க்குறப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு மிஷின் போட்டிருந்தாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். நாங்கள் இதுக்கு இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், சேனல்ஸ்லாம் வைசாக்ஸ் சேனல் யூஸ் பண்ணுறோம், ஸ்ப்ரிங்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த MS ராடு யூஸ் பண்ணுறோம், மிஷினோட ஃப்ரேம்ஸ் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும், மற்றவங்களோட நாங்கள் ஹெவியாக போட்டு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன தான் சொன்னாலும் நம்ம போய் அதெல்லாம் கிளியராக இன்னொரு டைம் பார்க்கணும். நமக்கு பார்த்தா தான் அது வந்து ஓகே கரெக்டாக இருக்குது, இந்த மிஷின் நம்ம எடுத்துகிட்டு போனால் நமக்கு எதாவது ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா யாராக இருந்தாலும் ஓகே நம்ம வேறு ஏதாவது ஒரு ஊரில் இருப்போம், மிஷின் நல்ல கோயம்புத்தூர் தான், நம்ம மாட்டுக்கு ஜிபேயில் போட்டு விட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டால் திடீர்னு ஒரு நேராக போய் நம்ம பார்த்த மிஷின் நமக்கு வரலையன்ற கவலை இருக்கும். இதெல்லாம் மோல்டு டைப்பு மிஷின் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பிளான் பண்ணுறோன்ருக்கோம். ஒரு மிஷின் அதில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 மோல்டு வைக்கலாம். 6 இன்ச்சு மோல்டு, 4 இன்ச்சு மோல்டு, அப்புறம் 8 இன்ச்சு மோல்டு, அப்புறம் 6x6ன்ற ஒரு மாடல், ஒரு சின்ன மோல்டு. இப்போ நம்ம காமிக்கிறது வந்து பிரிக் சைஸு செங்கல் மோல்டு. இது சிங்கிள் சைஸில் இருக்க ஒரு கல் தயாரிக்கிற மோல்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு அப்படியே ஒரு டைம் நாங்கள் விசிட் பண்ணோம். நானே என் ஃப்ரெண்டு எல்லோரும் போய்ட்டு என்ன பேனல் இருக்குது, எப்படி மிஷின்ஸ் போடுறாங்க, மிஷின்ஸ் நல்லா ரன் ஆகுதா, ஏதாவது ஃபால்ட் வருதா, எல்லாத்தையும் ஒரு டைம் போய் நேராக விசாரித்து, அவர் MDயும் கூட இருந்தார், அவரை வச்சு பார்த்து கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அப்ரூவ் பண்ண சொன்னது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அப்ரூவ் பண்ணோம் யாருக்கிட்ட எந்த மிஷின் வாங்கலான்ட்டு.
இத்தனை பேர் நம்ம கொட்டேஷன் வாங்கிட்டோம், யார் எல்லாருமே உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சார் நாங்கள் ரொம்ப கம்மியாக தரோம், நாங்கள் ரொம்ப கம்மியாக தரோன்ட்டு. இதில் வந்து நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த நீல கலர் மிஷின் பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துல நான் வாங்குறதா இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல நான் இப்போ வாங்கின இடத்துல ரொம்ப ஃபோன் பண்ணி அத்தனை டைம் ஃபோன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணாங்க. இப்போ இது இந்த புது மோல்டு இது இருக்குது பாருங்கள், அதுதான் பாட்டம் மோல்டு. அதுக்கு மேலே வைக்கிறது தான் டாப் மோல்டு. இந்த ரெண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு திக்னஸ் இருக்கும். சென்டர் பிளேட் வந்து டாப் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 6 mm இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக வந்து 8 mm பிளேட்டில் இருக்கும். இந்த பாட்டம் மோல்டு வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து நடுவில் சென்டரில் இருக்க கேப் வந்து 6 mm பிளேட்டால் வந்து டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட பிளேட் வந்து 10 mm இருக்கும். இதெல்லாம் வந்து முன்னாடியே மிஷின் ஸ்பெக்கில் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கிளியராக பார்க்கணும். இல்லைனா வந்து நம்ம மோல்டெல்லாம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் பெண்ட் ஆகும். எங்களுக்கு எந்த ஸ்ரீ இன்ஜினியரிங் இது போயிருந்தோம். அப்போ அவங்க எங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மிக்சர் மிஷின் இந்த டைப்லாம் இருக்குது எல்லாத்தையும் அவங்க காமிச்சாங்க. மிஷினில் வேறு என்னென்ன ஃபால்ட் வந்தாலும் நாங்கள் பார்த்து தரோம். அவங்க ஃபஸ்ட்டே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, என்கிட்ட வந்து மிஷின் மோட்டருக்கெலாம் வாரண்ட்டி வராது, காயில் போனால் வாரண்ட்டி வராது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டில் ஏதாவது இந்த ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்தோம், பெரிய ஃபேக்ட்ரி ஃப்ரேம் ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது நான் பண்ணி தரேன் கொட்டேஷன் மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம பிளாட்ஃபார்ம் போகிறோம். அப்புறம் சைட்டுக்கு வந்தோம். பிளாட்ஃபார்ம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபென்சிங் தண்ணிலாம் விட்டு காய அதுக்கு ஒரு தேவை ஃபென்சிங். ஏன்னா சுற்றி இருக்கிற எப்போதும் சுற்றி நம்ம இடத்தோட பவுண்டரி ஃபஸ்ட்லாம் போட்டுருந்தாலும் அவ்வளோதான். யாராவது நம்ம சேம் டைமில் எடுத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸிட் வண்டி எந்த வண்டி வேணும் உள்ள வந்து வச்சிடணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. நைட்டாக வந்து எடுத்துகிட்டு கூட போயிடுவாங்க. இருக்கும் கல்லோட கணக்கு இருக்கும், சிசிடிவி இருக்கும். போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? போகிறதுக்கு முன்னாடி இல்லை செக் பண்ணோம். அதனால் அப்படியே விட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் அது ஸ்ரீ இன்ஜினியரிங்கில் பார்த்தா அந்த 860 மாடல் ட்ரிபிள் வைப்ரேட்டர் மிஷினு. இப்போ நாங்கள் இதே போல் ஒரு மிஷின் தான் வாங்கியிருக்கோம். பட் ஆனால் இவங்களோட ரிலேட்டிவ்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் ட்ரிபிள் வைப்ரேட்டர் மாடல், பேனல் போர்டு, சிங்கிள் ப்ரெஸ்ஸு. ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி மோல்டை போட்டு கல் அடிச்சுட்டா அது மேலே ஏறி நிற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 8 இன்ச் மோல்டு, 6 இன்ச் மோல்டு. மோல்டு செய்கிறது பார்த்திங்கன்னா சைடில் வெல்ட் அடிச்சு இது ஃபுல்லாக லேசர் கட்டிங்கில் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மேனுவலில் கட் பண்ணுறப்ப சில மேனுவல் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஷினில் கட் பண்ணுறப்போ ஒன்றும் இஷ்யூஸ் வராது. ஃபுல்லாக லேசர் கட்டு, வெல்டு ஃபுல்லாக வந்து வெல்டு பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோல்டு வாங்குறப்ப நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா உங்கள் ஊரில் என்ன ஓடுதோ அந்த மோல்டு மட்டும் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து மிஷின் வந்துடுச்சு. மிஷின் வந்ததுக்கப்புறம் அதை வந்து பிளாட்ஃபார்மில் போட்டு இப்போ இபி சர்வீஸ் ஆகணும், 3 ஃபேஸ் சர்வீஸு. இதுக்கு வந்து நமக்கு வந்து மானியம் தருவாங்க, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா. அது வந்து மிஷின் வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் நம்மளால் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஷெட்டு போட்டாச்சு, அந்த இடத்துல போய் நம்ம இப்போ வந்து பவர் சப்ளை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கும். பார்த்தா வந்து பக்கத்தில் எந்த கம்பமும் இல்லை, எல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது. அப்புறம் இபி ஆஃபீஸில் தான் வந்து இது பண்ணி அங்கே போய் ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே கட்டி தான் போஸ்ட்டு நமக்கு தனி போஸ்ட்டு நட்டு கனெக்ஷன் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்ததுக்கப்புறம் அதை சேஃபாக வந்து கட்டி போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா காம்பவுண்ட் வாலுக்கான ஃபென்சிங் ஒர்க் இன்னும் ஃபுல்லாக முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஃபென்சிங் இதுவும் நம்மளே ரெடி பண்ணிக்கிட்டோம். ஃபென்சிங்க்கான மோல்டு இருக்குல்ல, அது இங்கேயே ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து மிஷின்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இப்போ நம்ம வந்து காம்பவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோன்னா பேமெண்ட்லாம் கொஞ்சம் ஒரு 60% 70% கொடுத்துரும் அப்படின்னா அவங்க ஏற்றுறதுக்கு முன்னாடி 100% பேமெண்ட் கேட்பாங்க. இன்கேஸ் எதாவது டேமேஜ் ஆகி நீங்கள் வர டைமில் எதாவது டேமேஜ் ஆனால் கூட நான் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து மிஷினையே நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, பக்கத்தில் யாராவது இருந்து வாங்கினாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் அப்படின்ற டைமில் நமக்கு அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் மிஷின் வைக்கிற பிளாட்ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து முன்னாடியே அவங்ககிட்ட கேட்டுருணும், என்ன ஹைட்டில் வந்து நம்ம வந்து இது கட்டணும், இந்த கட்டணும் மிஷினை அதில் எவ்வளோ ஹைட்டில். சில பேர் என்ன செய்வாங்கன்னா வெறும்
2 கல் ஹைட்டு, ஒரே ஒரு கல் ஹைட்லேயே வந்து போட்டு அடியிலே களை கலக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நம்மளது நமக்கு கொடுத்த ஸ்பெக் படி பார்த்தா கொஞ்சம் ஹைட்டாக சொன்னாங்க. அதே இது வாட்டர் டேங்க்கு. இந்த வாட்டர் டேங்க் எதுக்கு வைக்கிறோம்னா, நமக்கு வந்து ஒரு 750 அடி போர் போட்டிருக்கோம். 750 அடியில் வந்து பார்த்திங்கன்னா 400 அடியிலோ இல்லை 500 அடியில் ஒரே ஒரு டைம் தான் தண்ணி கிடச்சிது. ஸோ அந்த தண்ணி பத்துமா பத்தாதான்னு தெரிலன்றதுனால ஃபஸ்ட்டு அங்கே பிடிச்சிருவோம். பிடிச்சது போக மீதி வந்து டேங்க்கில் பிடிக்க ஆரம்பிப்போம். இப்படி பிடிக்க வச்சா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து கரண்ட் இல்லைனாலும் தண்ணி வந்து நம்ம க்யூரிங்க்கு, இப்போ ஆளுங்க வேலை செஞ்சுட்டு முடிச்சிட்டாங்க, கை கால் கழுவுறதுக்குலாம் வந்து இந்த மாதிரி தண்ணி யூஸ் ஆகும். இது இது க்ரேன் மூலயமா நம்ம வந்து அந்த மிஷினை இறக்குறப்ப வந்தது. இந்த வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சென்னை வரைக்குமே என் ஃப்ரெண்டு வண்டி மிஷின் வாங்கினப்பயே 12,000 ஆனால் நமக்கே 12,000 போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஓனர் வந்து இதுக்கு வந்து நான் ஒரு 2000 இதுக்கு நான் குறைச்சிக்கிறேன், எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கிறேன்னு சொல்லி தான் நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் மிஷின் வந்து இங்கே வந்து இறங்குறப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா நிறையா ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் இந்த பிளான்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கடுத்து வந்து நமக்கான நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக போனதுக்கப்புறம் அந்த ஒர்க்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் சிலதெல்லாம் வந்து பேப்பர்லெஸ் லோனாக அப்ரூவ் ஆகிடுச்சு. அப்படி அப்ரூவ் ஆனதை வச்சு தான் நம்ம வந்து பிளாட்ஃபார்மு, மிஷினு, அப்புறம் இன்னொரு 2,00,000 ரூபா கடன் வாங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் இறக்குறது, ஜல்லி சிப்ஸ்லாம் இறக்குறது அப்படி